நண்பர்களே, இன்னைக்கு இந்த வீடியோல நீங்க பயன்படுத்தக்கூடிய ஆண்ட்ராய்டு மொபைல்ல எதை பத்தி நம்ம பார்க்க போறோம்னா வாட்ஸ்அப்பை பத்தி நம்ம பார்க்க போறோம். வாட்ஸ்அப்ல ரெண்டு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங்கை நான் உங்களுக்கு இந்த வீடியோல காட்ட போறேன். தெரிஞ்சுக்கோங்க, உங்க வாட்ஸ்அப்ல பயன்படுத்துறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க முழுமையா தெரிஞ்சுக்கிட்டோம்னா வழக்கம் போல நம்ம வீடியோக்கு லைக் கொடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா நம்மளுடைய சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ அதை பத்தி டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. வாட்ஸ்அப்பை ஓப்பன் பண்ணுங்க. முதல்ல நம்ம பார்க்க போற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான செட்டிங், ஒரு சேட் கான்டாக்டை ஓப்பன் பண்ணுங்க. கீழே மெசேஜ் அப்படிங்கிற ஒரு பகுதி இருக்கா, அதுல ரைட் சைடுல பாருங்க எங்க போச்சு பேப்பர் கிளிப், காணாம போச்சு. அதுக்கப்புறம் பாருங்க லெஃப்ட் சைடுல இருந்து இமோஜி எங்க போச்சு, வலது பக்கம் வந்துருச்சு. ஸோ லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடிய அந்த இமோஜிக்கு இடத்துல ப்ளஸ் அப்படிங்கிற ஒரு ஐக்கானை பார்க்கலாம். அது என்ன, டச் பண்ணி பார்த்துடலாம். வாவ், டாக்குமெண்ட், கேமரா, கேலரி, ஆடியோ, லொகேஷன், பேமெண்ட், கான்டாக்ட், போல் எல்லாமே லெஃப்ட் சைடில் கொண்டு வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் ரைட் சைடில் இமோஜி கொண்டு வந்திருக்காங்க. அதை நம்ம டச் பண்ணி பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேமெண்ட்டுக்குள்ள ஆப்ஷனும் ரைட் சைடில் கொண்டு வந்துட்டாங்க. இப்போ இமோஜி டச் பண்ணுவோம். வழக்கம் போல இமோஜியில் எந்தவித சேஞ்சஸையும் கொண்டு வரல. ஜஸ்ட் இமோஜி லெஃப்ட் சைடில் உள்ள இமோஜியை ரைட் சைடில் கொண்டு வந்திருக்காங்க. லெஃப்ட் சைடில் உள்ள கிளிப்பை ரிமூவ் பண்ணிட்டு ப்ளஸ் அப்படிங்கிற பேரில் கொண்டு வந்திருக்காங்க. அவ்வளோதான். இது நம்பர் 1 செட்டிங், தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த செட்டிங் வந்து என்னன்னா, நீங்கள் கம்யூனிட்டியில் வந்து ஒரு அட்மினாக இருக்கீங்களா, அப்போனா அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணுங்க. நீங்கள் ஒரு அட்மின் தானே, அப்போ நிறைய குரூப்பை நீங்கள் ஆட் பண்ணலாம் அந்த கம்யூனிட்டியில். இது இல்லாமல் உங்களுடைய அந்த கம்யூனிட்டியில் இருக்கக்கூடிய நபர்களும் குரூப்பை ஆட் பண்ணக்கூடிய அதிகாரம் இருக்குது. அது எங்கே இருக்குது, வேணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள், அதாவது அட்மின் ஆகிய நீங்கள் முடிவு பண்ணலாம். செக் பண்ணிடலாம். மேலே நேம் இருக்குது பார்த்தீங்களா, டச் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் ஆட் சர்ச்க்கு கீழே பாருங்கள், இந்த கம்யூனிட்டி நேம் இருக்கும். ரைட் சைடில் ஒரு ஆரோ இருக்கா, அதை டச் பண்ணுங்கள். அப்புறம் பேஜை கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா கம்யூனிட்டி செட்டிங்ஸ் இருக்கும், அதுக்குள்ளே போகும். இதில் பாருங்கள் டிஃபால்ட்டாக ஒன்லி கம்யூனிட்டி அட்மின்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கம்யூனிட்டி அட்மினுக்கு மட்டும்தான் அதிகாரம் இருக்குது குரூப்பை ஆட் பண்ணுறதுக்கு. அதை டச் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா எவ்ரி ஒன் கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் சூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்தவித பிரச்சனையும் இல்லைனா நீங்களே குரூப்பை ஆட் பண்ணுற மாதிரி செட் பண்ணிக்கலாம். அப்படி டிஃபால்ட்டாக விட்டுக்கலாம். ஸோ 2 முத்தான செட்டிங்கை இந்த வாட்ஸ்அப்பில் பார்த்துருக்கீங்க. உங்கள் வாட்ஸ்அப் இல்லைனா பிளே ஸ்டோரில் போயிட்டு அப்டேட்டை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ட்ரை பண்ணிப்பாங்க. சரி நண்பர்களே, இந்த வீடியோவை நீங்கள் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை பற்றி மறக்காம கமெண்ட்ஸில் பின் பண்ணுங்க. பயனுள்ள வீடியோவாக இருந்தால் 4 பேருக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இதோட பலனை அனுபவிக்கட்டும். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா வழக்கம் போல வீடியோக்கில் சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் ஐக்கான், பிடிச்சா லைக் பண்ணுங்க, பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணுங்க. கவலை